பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் இறை நேசர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அசத்தியமான கனவு வகைகளை சார்ந்த ஒன்றுதான் எங்களுடைய உடல்நிலை மாற்றம் அடைந்திருக்குகின்ற காலத்தில் தென்படுகின்ற கனவு. இந்த கனவுகளுக்கு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. உதாரணமாக, இரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கனவில் சிவப்பு நிறத்தை காண்கிறார், அல்லது மஞ்ச காமாலை நோயினால் பிடிக்கப்பட்ட ஒருவர் கனவில் மஞ்சள் நிறத்தை காண்பது போன்றது, அல்லது காய்ச்சலில் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரர் சூரியனை கனவில் காண்கிறார், அல்லது நெருப்பை கனவில் காண்கிறார். அதே போன்று சளியால் பிடிக்கப்பட்டவர் கனவில் குளிர்ந்த ஒரு காலத்தை, குளிர்ந்த ஒரு நிலைமையை கனவில் காண்கிறார். அல்லது வயிறு நிரம்பிய நிலையில் உள்ள ஒரு சகோதரர் தன் மீது ஏதோ ஒரு பாரம் ஒன்று இருப்பதை போன்று கனவில் காண்பது. இதற்கான எந்த விளக்கங்களும் கிடையாது. முன்கூட்டியே அவர்களுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றம்தான் அவர்களுக்கு கனவில் தென்படுகிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கனவுகளில் உண்மையான கனவு, நேரத்தோடு சில காணொளிகளில் சொன்னது போன்று, அஸ்தகு ருயா மா கான பில் அஸ்ஹார், உண்மையான கனவு என்பது ஃபஜ்ருக்கு முந்தின நேரத்தில் தென்படுகின்ற கனவு. அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகு ருயா நஹாரி லியன்னல்லாஹு தஆலா அவ்ஹா இலைய நஹாரன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவுகளில் உண்மையானது பகலில் தென்படுகின்ற கனவு. ஏனென்றால் அல்லாஹு தாலா பகலில்தான் எனக்கு வஹியை இறக்கினான் என்ற விஷயத்தையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே முன்கூட்டியே எங்களுடைய உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக தென்படுகின்ற கனவுகளை கண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி நல்ல கனவுகளை கண்டு பிரதிபலன் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.